ஹல்லேலூயா. நாங்கள் இவ்வளவு நேரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம், பலதரப்பட்ட வியாதிகளோடு வந்திருக்கலாம், பிசாசுடைய போராட்டங்களோடு அல்லது போனால் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆகவே நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்ததனுடைய வார்த்தையின்படி நீங்கள் சுமந்து கொண்டு வந்த எல்லா துக்கங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஆகவே இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி உங்களுடைய வேதனைகளை மாற்றி அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஒரு விசை கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நன்றி சொல்லிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை வாசித்துக் கொள்வோம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 3வது வசனத்தில் இருந்து சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதே. ஆமென். இதில் நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்து 2 விதத்திலே சுகத்தை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று சரீர சுகத்தை கொடுக்கிறார், 2வது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆன்மீகத்திலே சுகத்தை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே ஆன்மீகத்திலே காணப்படுகிற சுகம் எதுவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஆகவே பாவங்கள் கட்டி வைத்திருக்கும் பொழுது அந்த மனிதனால் எழும்பி நடக்க முடியாது, அல்லது போனால் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆகவே தான் முதலாவது அந்த பகுதியில் ஆண்டு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு
அவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஆகவே இந்த மனுஷகுமாரன் யாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி மத்தேயு 1:21 சொல்லுகிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை போக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆகவே இந்த பாவங்களை போக்குகிற ஒரே ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஆகவே தான் பாவத்திலே இருக்கிற மனிதனை விடுதலையாக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவனுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து நித்திய மோட்சத்தை அளிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் ஏசாயா 61:1 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் சொல்லி. அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், காயப்பட்டவர்களை காயம் கட்டவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் சொல்லி. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிகள் சொல்லி. ஆகவே இந்த உலகத்தினுடைய முழு பாவங்களையும், உலக மக்களுடைய முழு பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக கண்காணாத இறைவன், கண்காணாத ஆண்டவர் மனுவுரு கொண்டு மனுஷனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கும் பொழுது அவரும் இந்த உலகத்திலே அவர்களைப் போல இறங்கி வந்தார். ஏனென்றால் பாவத்துக்குள்ளே வாழ்ந்த மனிதனை, பாவத்துக்குள்ளே விழுந்த மனிதனை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அதுபடி நாளை இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து தான் அங்கு சொல்லுகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய் சுற்றித் திருந்த இந்த இயேசு சொல்லுகிறார் என்னவாம், பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தவர். ஆனபடினாலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு உரிமை இருக்க சொல்லி. ஆகவேதான் பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் பரிசுத்தராக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆகவேதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பாவத்தில் இருந்து மீளுவதற்காக அல்லது போனால் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தங்களுடைய சரீரத்தை கீறுகிறார்கள், தங்களுடைய சரீரத்தை கிழிக்கிறார்கள், தங்களுக்கு ஏதாவது செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 11:28 சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி. ஆகவே இளைப்பாறுதல் கொடுக்கிற நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரத்திலே தூக்கப்பட்டவராய் அங்கே நம்முடைய சாபங்களை எல்லாம் அங்கே சுமந்து கொண்டபடினாலே, அவர் நம்முடைய கடைசி துளி ரத்தத்தையும் நமக்காக சிந்தினபடினாலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீர வியாதிகளை நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்வோம். முதலாவது நம்முடைய ஆன்மீகத்திலே விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ஆன்மீகத்திலே விடுதலை பெறாவிட்டால் நாங்கள் சரீரத்திலே விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனபடினால்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். 4 பேர் தூக்கி கொண்டு வரும் பொழுது அங்கே ஜனக்கூட்டங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் ஜனக்கூட்டத்தை பார்த்து அங்கே இயேசு இருந்த கூரைக்கு மேலாக ஏறி அந்த கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை கட்டிலோடு இறக்குகிறார்கள். கட்டிலோடு இறக்கிற பொழுது இயேசுவுக்கு முன்பதாக அந்த திமிர்வாதக்காரன் வந்து இறங்குகிறான். இப்ப இயேசு அந்த திமிர்வாதக்காரனை கண்டவுடனே மேலே இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார், அந்த 4 பேரையும் பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், அவருடைய தியாகத்தை பார்க்கிறார். தியாகத்தை பார்த்த பொழுது இங்கு பார்க்கிறோம், இந்த மனிதனுக்கு இவருடைய வியாதிக்கு காரணமாக இருப்பது என்ன? பாவம். ஆனபடினாலே இயேசு சொல்றார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. இன்றைக்கும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில கூட பல நாட்கள் வியாதிகளோடு வந்திருக்கலாம். ஆகவே எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் கடந்த நாட்களிலே எங்களுடைய சபைக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார். பல நாட்களாக பாடசாலைக்கு போகும் பொழுது மயங்கி மயங்கி விழுவாராம். அப்போ சரின்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ண பொழுது அந்த பிள்ளைக்கு 2 கிட்னியும் பழுதாக போயிட்டுது.
ஆகவே 2 கிட்னியும் பழுதா போனபடினால உடனடியாகவே யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, நீங்கள் கிட்னி மாற்றணும்னு சொல்லி. ஆகவே இவர்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். உடனடியாகவே அவர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோடு பேசி, உறவுகளோடு பேசி 8 லட்சம் ரூபா காசு சேர்த்தார்கள். இந்த 8 லட்சம் ரூபா காசை கொண்டு வந்து அங்கே கிட்னி மாற்றுவதற்காக கொடுத்து விட்டு அடுத்த 8 லட்சம் சேர்க்க வலிக்கிட்டார்கள். 16 லட்சம் ரூபா தேவை 2 கிட்னியும் மாற்றுவதற்காக. 8 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டு அடுத்த 8 லட்சம் ரூபா தேடிக்கொண்டு போகும் பொழுது அங்கே ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு சரி எப்படின்னு சொன்னால் இந்த ஊழியக்காரத்தில் சொன்னால் ஜெபிப்பார்னு சொல்லி என்னிடத்தில் தொடர்பு பண்ணி ஜெபித்தார்கள். அதுக்கிடையில் அவர்கள் கொழும்புக்கு போயிட்டாங்க. அப்போ சரி என்று போட்டு நான் அந்த நம்பர் தந்தார்கள். அந்த நம்பருக்கு நான் கோல் எடுத்து கேட்டேன், அம்மா இப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்னான் வந்து இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு போட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி. எனக்கு கவலையாக போச்சு, இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு ஆகும்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், வந்து என்ன ஆப்ரேஷன் அம்மா நடந்ததுன்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த பிள்ளையுடைய தாய் சொன்னால், களத்தில் இந்த கிட்னி மாற்றுவதற்காக டெஸ்டிங்காக இதில் ஒரு ஆப்ரேஷனோடு செய்வாங்க, அந்த டெஸ்டிங் ஆப்ரேஷன் தான் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஜெபம் பண்ணி போட்டு சொன்னேன், உங்களோட மகளுக்கு கிட்னி மாற்றப்பட வேண்டி வராது, ஆண்டவர் உங்களுடைய மகளுக்கு ஒரு புதிய கிட்னியை கொடுப்பார். வைத்தியர் பார்த்து அற்புதம் செய்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்டு திக்கெட் பட்டி விடுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லி போட்டு விட்டுட்டேன். பின்ன சரியன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் போய் கேட்டாங்களாம், டாக்டர் இடத்துல கேட்டாங்களாம். டாக்டர் சொன்னாராம் வந்து நீங்கள் இப்போ கிட்னி மாற்ற தேவையில்லை, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி. 3ஆம் நாள் சொன்னாங்களாம் வந்து நீங்கள் வீட்டை போங்க, நாங்கள் எடுத்த டெஸ்டிங்கை பற்றி பிறகு அறிவிக்கிறோம்னு சொல்லி. நான் வீட்டை போய் பார்த்தேன். இங்கே யாழ்ப்பாணம் வந்த அப்புறம் வீட்டை போய் பார்த்து போட்டு ஜெபம் பண்ணி போட்டு சொன்னேன், உங்களுக்கு கிட்னி மாற்ற போகிற அவசியம் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிட்னியை தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருங்கள்னு சொல்லி திரும்ப அதே மாதிரி கொழும்புக்கு போனார்கள். கொழும்புக்கு போய் செக் பண்ண பொழுது அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு கிட்னி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் இப்படி அவசரப்பட்டு வந்தீர்கள்னு சொல்லி. ஆகவே பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கிட்னியில் சுகத்தை கொடுத்துட்டார். அப்போ டாக்டர்மார் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் 3 மாதம் கிளினிக் போட்டு கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு 3 மாதம் வாங்கன்னு சொல்லி. பிறகு ஒரு 5-6 நாளாக திரும்பி யாழ்ப்பாணம் வந்துட்டாங்க. யாழ்ப்பாணம் வந்த பொழுது நான் சொன்னேன், போய் சந்திச்சு பண்ண சொன்னேன், அந்த டாக்டரை விட எங்களுடைய டாக்டர் பெரிய டாக்டர், ஆனால் இந்த டாக்டர் வந்து தங்களுடைய கௌரவத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க. உங்களுக்கு கிளினிக்கும் தேவையில்லை, ஒரு வைத்தியமும் தேவையில்லை, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருக்காருன்னு சொல்லி அடுத்த கிளினிக்கு போகும்பொழுது சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் கிளினிக்கு வர தேவையில்லைன்னு சொல்லி. ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து இன்றைக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தோடு சாட்சியாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நாங்கள் இதில் விசுவாசிகள் கூட பலதரப்பட்ட வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனபடினாலே அவர் சொன்னார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி. ஆனவே தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் பிரியமானவர்களே, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாதபடி மன்னிக்கப்படாமையினால் தான் இவனுடைய வியாதி இவ்வளவாய் இருந்தது. 2 இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த திமிர்வாதக்காரன் அங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு ஒரே கேள்வி, என்னடா இவன் ஒரு சாதாரண மனுஷன், எப்படி கடவுள் ஒருவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும், இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? அப்ப ஆண்டவர் ஒவ்வொருடைய நினைவுகளையும் அறிகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மட்டும்தான் மன்னிக்கிறவர் சொல்லி. நான் சொல்லுகிறேன், பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் குணப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் எந்தெந்த பகுதிகள் இல்லாமல் இருக்கிறதோ இல்லாதவர்களை இருக்குமா போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். அவர்தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்கின ஆண்டவர்.
நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே தான் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், ஒரு விபச்சார பெண்ணை கையும் மையுமா பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்த பொழுது அங்கே வேத பாரகரும் பரிசேயரும் பார்த்து இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, இயேசுவே, நியாய பிரமாணத்தின்படி இந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல கல்லறிய கடவன். அப்பொழுது மனச்சாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் கல்லுகளோட வந்தவர்கள் அந்த கல்லை அந்த இடத்திலே போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்ப இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கு கல்லறிய வந்தவர்கள் எல்லாரும் எங்கே? ஒருவரையும் காணவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். நீ போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டு சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய விசுவாசம் அங்கு பெரிதென்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து நட என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து வைத்துவிட்டு சுற்றில் நிற்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதியாக இருக்கலாம். நான் அநேக சம்பவங்களை நான் சொல்லுவேன். அநேகருக்கு ஆண்டு சுகம் கொடுத்ததை நான் சொல்லுவேன். ஈரலில் ஆபரேஷன் செய்து கோமானில் கிடந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தது, இருதயத்திலே ஓட்டியோடு இருந்தவர்களுக்கு சுகம் கிடைத்தது. இப்படி பலதரப்பட்ட அற்புதங்களை செய்ததை நான் பரிசுத்த வேதாகமத்திலும் பார்க்கிறேன், உடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்திருக்கிறேன். அதே ஆண்டவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக சுற்றி தெரிந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல சொல்லி. அப்படி சொன்னால் உலகத்தாருக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறது லேசான காரியமாக இருக்கிறது. ஆகவே நானும் நீங்களும் வியாதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டது. ஆண்டவர் அவருடைய சரீரம் நமக்காக ஆணிகளினாலே அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயத்தின் தழும்புகள் எல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவுமே. ஆகவே அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒருவேளை அருமை சகோதரா, அருமை சகோதரி, நீங்கள் பல ஆண்டு கால விசுவாசியாக இருக்கலாம், அல்லது போனா ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது போனா ஏதோ ஒரு காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு நெருக்கமான உறவில் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம். உங்களுடைய வியாதிகளை வியாதியிலிருந்து சுகத்தை தரும்படியாக இயேசு தன்னுடைய சரீரத்தை ஆணிகளினாலே அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் இந்த வேதனை அனுபவிக்க கூடாது, இந்த வேதனை அவர்களால் சகிக்க முடியாது. ஆனபடினாலே நானே அந்த தண்டனையை, என்னுடைய பிள்ளைகளுடைய தண்டனைகளை நானே ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இயேசு எனக்காக உங்களுக்காக அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற வியாதியை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது மற்றவர்கள் ஏளனம் பண்ணுகிறார்களே, கேலி பண்ணுகிறார்கள் சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த வியாதிகளோடு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதன் மனிதனுடைய முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனபடினாலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரையும் பார்த்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு யாரும் உயர்ந்தவர் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டுமே உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் மட்டுமே பெரியவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய குறைவிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு போக வேண்டும், நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டு போக வேண்டும், நம்முடைய எல்லா சாபங்கள் எல்லா கண்ணிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே அதை தருவதற்கு இயேசு இன்றைக்கு இந்த மாலை வேளையில எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆராதனை வேலையை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார், நல்ல நேரத்தை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே அருமையான
அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நிம்மதியான நித்திரை இல்லாமல் வலி வியாதினாலே, அல்லது போனால் கேன்சர் வியாதினாலே, அல்லது போனால் அங்கே இருதய வியாதினாலே, அல்லது கிட்னி வியாதினாலே, அல்லது போனால் சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் வியாதினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் படுகிற வேதனைகளை நீங்கள் அந்த வேதனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக இயேசு எனக்காக உங்களுக்காக அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே யாரா இருந்தாலும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே எனக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய உள்ளார்ந்த பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, வெளி பிரகாரமாக சரீரத்தில் நான் சுமக்கிற இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்காக ஜெபிங்கள்னு சொல்லி யாராவது நீங்க சொல்லுவீர்களா இருந்தால், இன்றைக்கும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ என்றைக்கும் காண்பதில்லை என்று சொன்னீரே. பாருங்க, இந்த நாலு நண்பர்களும் இந்த திமிர்வாதக்காரனை ஏன் இயேசுவிடத்தில் கொண்டு வர்றாங்க? அவங்களுக்கு தெரியும், நாங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு போனால் இயேசு எனக்கு நிச்சயமாக என்னுடைய நண்பனுக்கு அற்புதம் செய்வார் என்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு தூக்கி கொண்டு வர்றாங்க. அங்க பார்த்தா ஜனங்கள் நிறைஞ்சு போயிருக்கிறாங்க, இயேசுவை கிட்ட சேர முடியாமல் நிறைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்ப வீட்டு கூரையில ஏறி அப்படியே கட்டிலோடு 4 பேரும் சேர்ந்து அப்படியே ரக்குகிறாங்க. இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனுக்கு அற்புதத்தை செய்தார். ஆகவே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 9 நாட்கள் அருமையான போதகர் இந்த ஆராதனைக்குரியவரை நாங்கள் ஆராதிப்போம் என்கிற அந்த தலைப்பிலே இந்த இடத்திலே ஒரு ஆராதனை வேளைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இவர் மூலமாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்காக ஜெபியுங்கள் சொல்லி யாராக இருப்பீர்களாக இருந்தால், ஒருவேளை நெஞ்சு வருத்தம் இருக்கலாம், அல்லது கிட்னி வியாதியா இருக்கலாம், அல்லது போன ஏதோ ஒரு வியாதியோடு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே எனக்காக ஜெபியுங்கள் சொல்லி சொல்லுகிறவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் இந்த நேரத்தில் உங்களை தொடுவதாக. ஓ, வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் எல்லாம் சுகமடைவதாக. இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிறவர். ஆண்டவரே, சரீர சுகத்தை மட்டுமல்ல, ஆன்மீக சுகத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா சுகத்தையும் கொடுக்கும்படியாக நீர் உம்முடைய சரீரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே பார சிலுவை சுமந்தீர் ஆண்டவரே, சவுக்குகளினாலே அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, காரி துப்பப்பட்டீர் ஆண்டவரே, அவமானங்களை சகித்தீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வேதனைகளை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீர் அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறப்பா. இந்த வேளையிலும் ஐயா உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் தொடுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அந்நியர்களுக்காக ஜெபித்த பொழுது அற்புதங்களை செய்த தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே சாட்சியோடு நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. நாளைய நாளும் உம்முடைய சமூகத்திலே சாட்சியோடு நிற்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.